எக்காரணம் கொண்டும் பாக்கியா தன்னோட ரெஸ்டாரண்ட்டை இந்த சுதாகருக்கு கொடுத்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. முழுக்க முழுக்க இந்த சுதாகர் பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்துகிற ஒரு காரணமே எப்படினாலும் இங்கே பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இதை தெரியாத இந்த கோபி அண்டு பாட்டி பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணி எமோஷ்னலாக பேசி இங்கே இனியாவையும் இங்கே பாக்கியாவோட குடும்பத்தையுமே கல்யாணம் வரையே கொண்டு வந்துட்டாங்க. பாக்கியா ரொம்பவே இக்கட்டான ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. இங்கே ரிசப்ஷனுமே பார்த்திங்கன்னா நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் இனியாவுமே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியில் தான் இருக்கிறாங்க. அவங்களால கொஞ்சம் கூட நிம்மதியாகவே இருக்க முடியலை. ரெஸ்டாரண்ட் பேரை வேற பார்த்திங்கன்னா இந்த சுதாகர் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பாக்கியா சம்மதம் சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்னால் சுதாகர் இதனால் பிரச்சனை பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரிசப்ஷனில் நம்ம இனியா ரொம்பவே பயந்துட்டுருக்குறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டை வச்சு தான் என்னோடய கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு விருப்பமே இல்லை, அதுக்கு என் கல்யாணமே நடக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இனியா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எங்கள் செலியன் செலில் அப்புறம் ஜெனி எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே இனியாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் நீ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும், ரெஸ்டாரண்ட்டை பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிக்காத, அதை அம்மா நாங்கள் எல்லாருமே பார்த்துக்குவோம், அப்பா மேலே எனக்கு இப்போ நம்பிக்கை இருக்குது, நானே பயப்படாமல் இருக்கிறேன், உனக்கு என்ன இனியான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இனியாவை பேசி சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் பாக்கியலட்சுமி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் ரொம்பவே ஆவலாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போது கூட பார்த்திங்கன்னா பாக்கியா ரொம்பவே முட்டாளாக இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த சுதாகர் பிளான் பண்ணி எல்லாமே பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு பாக்கியா சம்மதம் சொன்னது தப்பு தான் சொல்லிட்டு சொல்லலாம். இங்கே மாப்பிள்ளை கூட பார்த்திங்கன்னா இனியா கிட்ட ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இனியா பார்த்திங்கன்னா ரொம்பவே வெக்கப்பட்டு இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் சுதாகர் இங்கே மாப்பிள்ளையை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நாளையிலேருந்து இனியா உன்னோட ஒய்ஃபாகவே ஆகிடுவா, அவங்க கூட தான் இருக்கிற போகிறா, இப்போ ஃபோட்டோ எடுக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிண்டலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாக்கியாவோட மொத்த குடும்பமும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துகிட்ருக்குறாங்க. ஆனால் பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த சுதாகர் என்ன பண்ண போகிறாரு, நம்ம ரெஸ்டாரண்ட்டை கேட்டால் நம்ம கொடுத்துட முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. எல்லாருக்குமே மாப்பிள்ளை குடும்பம் பிடிச்சிருக்கு, நம்ம என்ன தான் முடிவெடுக்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. இங்கே கோபி இருந்துக்கிட்டு தெளிவாக கேட்டுக்கலாம், என்னதான் ஒரு முடிவில் இருக்கிறாங்க சுதாகர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் பேரை மட்டும்தானே மாற்றணும், மற்றபடி எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கள் சுதாகர் இருந்துக்கிட்டு பிஸ்னஸ் வேறு லைஃபு வேறு, இதை பற்றிலாம் யோசித்து நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிக்கிறாதீங்க, நான் சொன்னதை தான் பேரை மட்டும் தான் மாற்ற சொல்லியிருக்கிறேன், மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கோபி இருந்துக்கிட்டு நம்ம பாக்கியா கிட்ட சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே கோபி பாக்கியாவுக்கு ஒரு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீ எதை பற்றியும் யோசிக்காத, நான் சுதாகர்கிட்ட தெளிவாகவே கேட்டேன், அவர் இப்போ நேமம் மட்டும் தான் மாற்றணும்னு சொல்லியிருக்கிறாங்க, மற்றபடி ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் கேட்கல, அதனால் நீ தைரியமாக இரு பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியாத கோபி இங்கே பாக்கியாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே பாக்கியா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க, இன்னும் உங்களுக்கு அந்த சுதாகரை பற்றி தெரியல, அவர் பக்காவாக ஒரு பிளான் போட்டிருக்கிறாரு, எப்படி காயை நகர்த்தணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியா கிட்ட சுதாகர் பேசுகிறாங்க. என்ன பாக்கியா, என்ன முடிவெடுத்தீங்க, என்ன உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன நான் தான் சொல்லிட்டேன்ல, நேம் மாற்றுறதுக்கு எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இல்லை, நம்ம பேசுனது வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் கோபிக்கிட்ட நீங்கள் எதுக்காக உண்மையை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர்கிட்டலாம் எதுக்கு சொல்ல, உங்ககிட்ட சொன்னால் போதும், இந்த ரிசப்ஷன் நடக்கிறது முன்னாடியே தெளிவாக பேசிக்கணும்ல, இல்லைன்னா கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ, நீங்கள் சொன்னதை நான் பண்ணல, ரெஸ்டாரண்ட்டை உங்களுக்கு தரலைன்னா அப்போ இந்த ரிசப்ஷன் நீங்கள் இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. தெரிஞ்ச விஷயம் தானே, இப்படிப்பட்ட ஒரு ஆளோட குடும்பத்துக்கு நம்ம பொண்ணை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அவங்க யோசிக்கிறாங்க.
இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வந்து நம்ம இனியா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இனியா உங்ககிட்ட நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கிறாத. உனக்கு இந்த லைஃபு பிடிச்சிருக்கா? நீ மனசார தான் வந்து கல்யாணத்துக்கு ஓகே சொன்னியா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இதில் என்னம்மா மனசாரெல்லாம் சொல்லலை, ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு தான், ஆனால் உனக்கு பிடிச்சிருக்கு அதை தான் கேட்குறேன். ஏன்னா இந்த ஃபேமிலி சுத்தமாக சரியில்லை. முழுக்க முழுக்க வந்து என்னோட ரெஸ்டாரண்ட்டை வாங்குறதுக்காக தான் இவங்க இந்த கல்யாண ஏற்பாடே பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு என் மனசுக்கு படுது. ஏன்னா அவர் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து சொல்கிறாங்க. இங்கே பாக்கியா வந்து இனியா கிட்ட பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இங்கே எல்லாருமே ரொம்பவே ஷாக்கில் இருக்கிறாங்க. பாட்டி பிடிச்சி பாக்கியாவை திட்டுறாங்க. என்ன பாக்கியா லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, ஏன் உன் பொண்ணுக்காக ரெஸ்டாரண்ட் நீ கொடுக்க மாட்டியா? அவள் எவ்வளோ பெரிய ஃபேமிலியில் வந்து கல்யாணம் பண்ணி போகிறா, உன் பொண்ணு சந்தோஷமாக தானே இருப்பா, அப்புறம் என்ன அந்த ரெஸ்டாரண்ட் உனக்கு பெருசாக போச்சா? இது இல்லைன்னா இன்னொன்று நீ ஸ்டார்ட் பண்ண போகிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டி பேசுகிறதுக்கு எதுவுமே வந்து நம்ம பாக்கியா பதில் பேசாமல், நீ சொல்லு இனியா, நீ நல்லா யோசிச்சுக்கோ, உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே, என்னோட ரெஸ்டாரண்ட் நான் தரேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒருத்தவங்களுக்கு வந்து என் பொண்ணை கொடுத்தா அவங்க நீ சந்தோஷமாக இருப்பியா அந்த வீட்டில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு இப்போ ரொம்பவே குழப்பமாக இருக்குது. அதனால தான் நான் கேட்குறேன், எனக்கு ரெஸ்டாரண்ட்லாம் உன்னை விட ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சொல்கிறாங்க. உடனே இனியா இருந்துக்கிட்டு, எனக்கு விருப்பம் இல்லைம்மா, இப்படிப்பட்ட குடும்பத்தில் போயிட்டு நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் சொல்லு. இப்போ தான் வந்து எனக்கே வந்து தெரியுது. அப்போது வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் வந்து இவங்க எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. தன்னோட பையன் லைஃபு கூட போனால் போகட்டும், ஆனால் ரெஸ்டாரண்ட் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இவர் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து பேசுகிறாரு. சரி வா இனியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல்வி அவங்க பையனை கூப்பிட்டுட்டுமே வந்திருக்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு, இங்கே பாரு பாக்கியா நீ பண்ணுறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கோபியுமே பார்த்தீங்கன்னா, என்ன இப்போ பாக்கியா நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிற, நம்ம பொண்ணோட லைஃபு நீ பாதியிலே இப்படி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு கூப்பிட்டு போயிட்டா அவ்வளோதான், நம்ம பொண்ணை யார் கல்யாணம் கட்டிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. யார் சொல்கிறதையுமே நம்ம பாக்கியா வந்து கேட்குற ஒரு ஐடியாவிலே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது ஆகாஷை வந்து பார்க்குறாங்க. ஆகாஷை வந்து இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஆல்ரெடி வந்து செல்வி வந்து சொல்லியிருந்தாங்க, இப்போ படித்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறான்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கியா இருந்துக்கிட்டு இனியா கிட்ட வந்து கேட்குறாங்க, இப்போவும் உனக்கு வந்து ஆகாஷ் மேலே லவ் இருக்கா, அதே காதல் வச்சுருக்கிறியான்னு சொல்லிட்டு வந்து இனியா கேட்குறாங்க. உடனே இனியா இருந்துக்கிட்டு ஆகாஷை பார்க்குறாங்க. ஆகாஷ் இனியா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்ருக்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம இனியா இருந்துக்கிட்டு, ஆமாம்மா எனக்கு ஆகாஷை ரொம்ப பிடிக்கும், அப்போ இருந்த காதல் இப்போ வரைக்கும் எனக்கு இருக்குது, ஆனால் வந்து அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சே, இங்கே பாட்டி அப்பா எல்லாருமே கட்டாயப்படுத்தினால தான் இந்த கல்யாணத்துக்கு நான் வந்து மனசு இல்லாமல் சம்மதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆகாஷ்கிட்டையுமே வந்து கேட்குறாங்க, உனக்கு இன்னுமே வந்து இனியா மேலே காதல் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஆகாஷுமே வந்து ஊன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாட்டி கோபி எல்லாருமே கத்திட்டு இருக்கிறாங்க, போயும் மறுபடியுமே இந்த வேலைக்காரி பையன் கூட வந்து நீ சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறியா இனியாவை, இதை நாங்கள் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன யார் வேலைக்காரியோட பையன், இப்போ வந்து ஆகாஷ் எந்த ஒரு பொசிஷனில் இருக்கிறான்னு சொல்லிட்டு தெரியுமா, இந்த மாவட்டத்தோட கலெக்டரே வந்து அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஷாக் கொடுக்குறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டி அண்டு கோபி பார்த்திங்கன்னா வாயடைச்சு போயிடுறாங்க. இங்கே பாரு எதனாலும் உளறிட்டு இருக்காது, இந்த வேலைக்காரி பையன் போயிட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக எதனாலும் சொல்லாத, என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறத நீங்கள் நம்பலைன்னா நீங்களே விசாரிச்சுக்கோங்க, இல்லை நீங்களே நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், நேம் முதற்கொண்டு எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியா சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே கோபியுமே வந்து அதே மாதிரி செக் பண்ணி பார்க்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆகாஷோட நேம் எல்லாமே வந்து ஃபோட்டோ முதற்கொண்டு வருது. இதை பார்த்துட்டு இங்கே கோபி வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட வந்து காட்டுறாங்க. பாருமா உண்மைதான் பாக்கியா சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு, இப்போ போதுமா நம்புகிறீங்களா, வேலைக்காரியோட பையனுக்கு நீங்கள் பொண்ணு கொடுக்குறதுக்கு தானே யோசிக்கிறீங்க, ஆனால் ஒரு கலெக்டருக்கு உங்கள் பொண்ணை கொடுக்குறதுக்கு சம்மதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே பதில் சொல்ல முடியாமல் பார்த்திங்கன்னா வாயடைச்சு போயிட்டு ஈஸ்வரி பாட்டி அண்டு கோபியும் நிற்கிறாங்க. இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா தாலியை கொண்டு வந்து, ஆகாஷ் உனக்கு இன்னமும் இனியாவை பிடிச்சிருந்துச்சி, காதல் வச்சுருந்தேன்னா நீ வந்து யோசிக்காமல் வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த தாலியை கட்டு, நான் முன்ன சொன்னது தான் உனக்கு,
நீங்கள் 2 பேரும் ஒரு நல்ல நிலைமையில வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தேன். இந்த கல்யாணம் நிற்கிறதுக்காகலாம் நான் வந்து சும்மா பேச்சுக்காகலாம் சொல்லலை, நான் உண்மையாகவே சொல்கிறேன். இதை தான் என் மனசில் வந்து அப்போதுமே யோசிச்சு வச்சுருந்தேன், உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியா சொன்ன உடனே ஆகாஷ் எதுவுமே பேசாமல் அந்த தாலியை கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா இனியா கழுத்தில் வந்து கட்டிடுறாங்க. ரொம்பவே சூப்பராக வந்து ஆகாஷ் இனியாவோட கல்யாணம் நடக்க போகுது. ஆகாஷ் தான் இனியாவுக்கு ரொம்பவே பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.